we are going to discuss about amino acid. What is meant by amino acid? The amine and acid groups are linked with the help of any one of the alkyl group that is called as a amino acid. நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அமீன் குரூப் ஆசிட்ஸ் குரூப் ரெண்டும் ஒரு அல்கைல் குரூப்னால மிக்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் அமினோ ஆசிட்ஸ். நாம் நிறைய பார்க்க போகிறது ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸை பற்றி படிக்க போகிறோம். அது என்ன ஆல்ஃபா அமினோ ஆசிட் அப்படின்னா அந்த கார்பாக்சிலிக் குரூப் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் குரூப்புக்கு அடுத்த கார்பனில் அமீன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிடை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா amino acids are classified on the nature of their R groups commonly known as side chain. அந்த அமினோ ஆசிட் இதில் பார்த்தீங்கன்னா ஆர் குரூப் வித்தியாசப்படுறதை பொறுத்து நம்மளுக்கு அமினோ ஆசிட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடிக், பேசிக், நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் they can also be classified as polar and non-polar amino acid. போலார் அப்படின்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் டிசோசியேட் ஆகக்கூடியது. நான் போலார்னா டிசோசியேட் ஆகாது. ஹைட்ரோபோபிக் பெரிய அல்கைல் குரூப்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட போலார் நேச்சர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பர் அமினோ ஆசிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், NH2CH2COOH, NH2CH2COOH. அதுக்கடுத்து அலனைன், சீரைன், வேலைன், இது மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதில் கிளைசினை தவிர ரிமைனிங் எல்லா அமினோ ஆசிடும் ஆப்டிக்கல் ஆக்டிவ். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைசினில் அந்த CH2 அந்த கார்பனில் CH2 அப்படின்னு வந்ததுனால அந்த கார்பனை சுற்றி இருக்கக்கூடிய 2 குரூப்பு சேம் ஆயிடுது. ரிமைனிங் ஒரு சைடு அமீன் குரூப்பு, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஆசிட் குரூப் இருக்குது. ஆனால் மற்ற அமினோ ஆசிட்டில் அந்த CH2வில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அல்கைல் குரூப் வரும். அந்த அல்கைல் குரூப்பில் வித்தியாசமான அல்கைல் குரூப்லாம் வரப்போகுது. அப்போ அந்த கார்பனை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய 4 குரூப்புமே வித்தியாசமாக இருக்கிறனால எக்ஸப்ட் கிளைசின் all other amino acids are optically active. கிளைசினை தவிர ரிமைனிங் எல்லா அமினோ ஆசிட்ஸுக்கும் அந்த ஒளி சுழற்சி மாற்றிய பண்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா amino acids can be classified as essential and non-essential amino acid based on their ability to synthesized by the human. நம்ம பாடிக்கு எது தேவை எதுக்கு தேவையில்லை அது மாதிரி இருக்கக்கூடிய இதை பொறுத்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அமினோ ஆசிடை எசென்சியல் அமினோ ஆசிட், நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் நம்ம பாடி நம்மளுக்கு எந்த ஒரு எதுவுமே இது பண்ணாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ் மூலமாக சில அமினோ ஆசிட்ஸ் தானாக செக்ரீட் ஆகிட்ருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் நம்மளுக்கு நான் எசென்சியல் அமினோ ஆசிட். நம்மளுக்கு அது வந்து நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அதை நம்ம கொடுக்கறதில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்ருக்கு செக்ரீட் ஆகிட்ருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளைசின், அலனைன், குளூட்டமின், ஆஸ்பிரின், இது மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தோஸ் நீட்ஸ் டு அப்டைன் த்ரூ டயட் ஆர் கால்ட் எசென்சியல் அமினோ ஆசிட். சில அமினோ ஆசிடு நம்மளுக்கு பாடியிலலாம் செக்ரீட் ஆகாது, நாம் சாப்பிட்ற உணவு மூலமாக தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும். அப்போ அதுக்கு தகுந்த உணவை பார்த்து நம்ம சாப்பிடணும். அப்படி இருக்கக்கூடிய நம்ம ஃபுட்டு மூலமாக கொடுக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எசென்சியல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதோட நேம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு படிச்சுக்கோங்க. The 10 essential amino acids can be remembered using a mnemonics. ஓகேவா? 10 எசென்சியல் அமினோ ஆசிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு உடம்புல ரொம்ப தேவைப்பட்ட அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து although the vast majority of plant and animal proteins are formed by these 20 alpha amino acid. plant and animal proteinsல மேக்ஸிமம் எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் மினிமம் இருக்குமா? அந்த 20 அமினோ ஆசிட். மெனி அதர் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த செல்ஸ். சில அமினோ ஆசிட்ஸ் உள்ள செல்ஸ்லேயே இருக்குது. தீஸ் அமினோ ஆசிட்ஸ் ஆர் கால்ட் நான் ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆர்னித்தின் அண்ட் சிட்ருலின். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. காம்பனன்ட்ஸ் ஆஃப் யூரியா சைக்கிள். நீங்கள் பாட்னியில் கிரஃப் சைக்கிள் இது மாதிரிலாம் படிக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி யூரியா சைக்கிள் அமோனியாவை எப்படி நம்ம யூரியாவாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த சைக்கிளில் நம்மளுக்கு இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் யூஸ் ஆகுது. அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு செயல்படும் பகுதியாக இருக்கக்கூடியது தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட்ஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது? அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது கலர்லெஸ், வாட்டர் சால்யூபிள், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கலர்லெஸ்ஸாக இருக்கும், நம்மளோட சக்கரை மாதிரி வாட்டர் சால்யூபிளாக இருக்கும், கிறிஸ்டலைன் சாலிடாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். சின்ஸ் தே ஹாவ் போத் கார்பாக்சிலிக் குரூப் அண்ட் அமினோ குரூப், தேர் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெகுலர் அமீன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். அதில்
அமீன்ஸ் குரூப்பு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பு 2 குரூப்பு இருந்தாலும் அந்த அமீன்ஸ்க்கு உண்டான ப்ராப்பர்ட்டியோ கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு உண்டான ப்ராப்பர்ட்டியோ நம்மளுக்கு தெளிவாக கொடுக்கறதில்ல. ஓகேவா? அப்போ இது சம்திங் டிஃபர் ஆகுது. த கார்பாக்சிலிக் குரூப் கேன் லூஸ் எ ப்ரோட்டான் அண்ட் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. கார்பாக்சிலிக் குரூப் வந்து அதில் இருக்கக்கூடிய H ப்ளஸ் ரிமூவ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக H ப்ளஸ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா COO மைனஸ் அப்படிங்கிற சார்ஜ் வருமா, அதனால நெகட்டிவ்லி சார்ஜாக மாறுது. அட் த சேம் டைம் இந்த அமினோ குரூப் அப்படிங்கிறது அமீன் குரூப் அப்படிங்கிறது பேசிக் இன் நேச்சர் அப்படின்னு படிச்சிருக்கோம் ONCலேயே. அப்போ பேசிக் இன் நேச்சர் அப்படின்னா என்ன மீனிங்கு, ஈஸியாக அது H ப்ளஸ் அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேவா? அப்போ அந்த ஆசிட்லேருந்து வரக்கூடிய H ப்ளஸ் எது அக்செப்ட் பண்ணிக்கும், அந்த NH2 குரூப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு NH3 ப்ளஸ்ஸாக மாறி போயிடும். ஓகேவா? அப்போது அதோட pH சொல்யூஷனை பொறுத்து அது வந்து அப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ஏ ஸ்பெசிஃபிக் pH வேல்யூ த நெட் சார்ஜ் ஆஃப் அமினோ ஆசிட் இஸ் நியூட்ரல். ஒரு பர்டிகுலர் pHல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமினோ ஆசிட் அப்படிங்கிறது நியூட்ரலின் சப்ஸ்டன்ஸாக இருக்குது. இந்த COO மைனஸ் எவ்வளோ இருக்கோ அந்தளவு NH3 ப்ளஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக 1 பாசிட்டிவ் சார்ஜ் 1 நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லுவோம், 0 அப்படின்னு சொல்லுவோமா, அதே மாதிரி நியூட்ரல் சொல்யூஷனாக இருக்குது. அந்த பர்டிகுலர் pHல அது அப்படி வந்து என்ன ஆகுது, நியூட்ரல் பாயிண்ட்டாக சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் pHக்கு நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? at a pH value above the isoelectric point the amino acid will be negatively charged. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த pH இந்த ஸ்விட்டர் அயான் அப்படின்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்விட்டர் அயான் அப்படிங்கிறது தான் ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் அது கொஞ்சம் உங்களுக்கு அதை விட pH அதிகமாக இருக்குது. அசிடிக் pHக்கு போகும்போது உங்களுக்கு என்னவா சேஞ்ச் ஆகுது, NH3 ப்ளஸ் COO மைனஸ் அப்படிங்கிறது H. என்ன அப்படின்னா இந்த ஸ்விட்டர் அயான் கான்செப்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. அதில் நான் H ப்ளஸ் ஆட் பண்ணுறேன். H ப்ளஸ் ஆட் பண்ணும்போது அதான் அசிடிக் சொல்யூஷன் சொல்கிறாங்க H ப்ளஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போது COO மைனஸ் அப்படிங்கிறது ஈஸியாக எதை அக்செப்ட் பண்ணிக்கும், H ப்ளஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் நம்மளுக்கு நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. அப்போ அது என்ன சார்ஜில் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜில் மட்டும் இருக்குது. நெட் சார்ஜ் அப்படிங்கிறது அந்த இடத்துல என்னவா மாறுது, +1 மாறுது. ஓகேவா? அதே அட் த சேம் டைம் OH மைனஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அல்கலைன் pH, ஏன்னா OH அப்படிங்கிறது பேசிக் சொல்யூஷன் தானே. அல்கலைன் pH ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த OH மைனஸ் அப்படிங்கிறது NH3 ப்ளஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ணிவிட்டு வாட்டர் மாலிகுலாக ரிமூவ் ஆகுது. ஓகேவா? அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. அப்போ அதில் அதிகமாக இருக்கக்கூடியது என்ன சார்ஜாக தான் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ரெண்டும் சைமல்டேனியஸாக ஒரே இதில் இருக்கிறதுக்கு பேர் தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்டர் அயான். இந்த ஸ்விட்டர் அயானை கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது when applied electric field the sweater ion does not move any direction, that point is called as isoelectric point அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டைரக்ஷன்லையும் நம்மளுக்கு என்ன ஆகாது, மூவ் ஆகாது. எப்படி மூவ் ஆகும், அதுக்கு தான் உள்ளே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கே. அப்போ என்ன ஆகாது, மூவ் ஆகாது. ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்கள், நாங்கள் அந்த பிளேஸில் சொன்ன பாயிண்ட் இங்கே வருது. எக்ஸப்ட் கிளைசின் ஆல் அதர் அமினோ ஆசிட்ஸ் ஆர் என்ன சொல்கிறாங்க, எக்ஸப்ட் கிளைசின் ஆல் அதர் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது ஹேஸ் அட்லீஸ்ட் 1 chiral carbon atom and hence are optically active. they exist in 2 forms namely D and L amino acid. கிளைசினை தவிர ரிமைனிங் எல்லா அமினோ ஆசிட்ஸுக்கும் அட்லீஸ்ட் ஒரு கைரல் கார்பனாவது இருக்குது. அப்படி ஒரு கைரல் கார்பனாவது இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் D and L அமினோ ஆசிட்ஸ் கொடுக்குது. L அமினோ ஆசிட்ஸ் ஆர் யூஸ்டு ப்ரொடாமினேட்லி பை த லிவிங் ஆர்கானிசம் ஃபார் சிந்தசிங் ப்ரோட்டீன். மேக்ஸிமம் எந்த அமினோ ஆசிட்ஸ் தான் யூஸ் ஆகுதான், L அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது தான் லிவிங் ஆர்கானிசத்தில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. D அமினோ ஆசிட்ஸ் ஹேஸ் பீன் அப்சர்வ்டு ரேர்லி இன் சர்டன் ஆர்கானிசம். D அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு அதிகமாக என்ன ஆகிறதில்ல, நம்ம பாடியில் இருக்கிறதில்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி 2 அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் ஆகி ப்ரோட்டீனாக சேஞ்ச், 2 அமினோ ஆசிட்ஸ் மட்டும் கம்பைன் ஆகினா அது ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய அமினோ ஆசிட்ஸ் ஏதாவது ஒரு, இப்போ நம்மளுக்கு டைசாக்கரைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோனோசாக்கரைடு யூனிட் இஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ஏ ஆக்சைடு பிரிட்ஜஸ் ஆர் கிளைகோசிடிக் லிங்கேஜஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே நிறைய அமினோ ஆசிட்ஸ் பெப்டைடு பாண்ட் அப்படிங்கிற ஒரு பாண்ட் மூலமாக கனெக்ட் ஆகி தான் நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ப்ரோட்டீனாக சேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போது பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்கள். த அமினோ ஆசிட்ஸ் ஆர் லிங்க்டு கோவலன்ட்லி பை பெப்டைட் பாண்ட்ஸ். கோவலண்ட் அப்படின்னா என்னது, மியூச்சுவல் ஷேர். அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது மியூச்சுவலாக ஷேர் பண்ணி எந்த ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா பெப்டைடு பாண்டு. த கார்பாக்சில் குரூப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட், த கார்பாக்சில் குரூப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்
அது வந்து என்ன பண்ணுது வித் அமினோ குரூப் ஆஃப் தி செகண்ட் அமினோ ஆசிட். இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய COH குரூப்பும் NH2 குரூப்பும் நம்மளுக்கு ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகி அதுலேருந்து என்ன வெளியே போகுது, வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. amide linkage between these amino acids. The amide linkage is called தான். அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து OH இதுலேருந்து H போயிடுச்சுன்னா இங்கே நம்மளுக்கு எந்த ஒரு இது மட்டும் வருது, CONH அப்படிங்கிறது வருது. இதுக்கு பேர் தான் amide link. CONH அப்படின்னாவே amide அப்படின்னு சொல்லுவோமா, அப்போ CONH அப்படிங்கிறது பெப்டைடு பாண்டுன்னு கிடைக்குது. த ரிசல்ட்டிங் காம்பவுண்ட் இஸ் கால்டு டைபெப்டைட். ஏன் அதுக்கு பேர் டைபெப்டைட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் மாலிகுல் கம்பைன் ஆகிருக்கு, 2 அமினோ ஆசிட்ஸ் என்ன எனக்கு CONH அப்படிங்கிறது ஒரு டைம் தானே இருக்குது, அது எப்படி நம்ம டைபெப்டைடுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அமினோ ஆசிட்ஸ் உங்களுக்கு கம்பைன் ஆகிறனால அதனால் கிடைக்கக்கூடிய இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறான், டைபெப்டைட். அடிஷன் ஆஃப் another அமினோ ஆசிட் த டைபெப்டைட் பை a second peptide bond results in the tripeptide. ஓகேவா, ஃபர்தராக நம்ம அப்படியே கண்டினியூஸாக லீனியராக என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், அமினோ ஆசிட்ஸ் ஆட் பண்ணும்போது COH இருந்துச்சுன்னா NH2 ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு பெப்டைட் கொடுக்கும். அதே NH2 இருந்துச்சுன்னா COH ரியாக்ட் ஆகி அது அப்படியே பெப்டைட் கொடுக்கும். நம்ம எத்தனை அமினோ ஆசிட்ஸ் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து அதை டைபெப்டைட், ட்ரைபெப்டைட், பாலிபெப்டைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா, அடுத்து when you have more number of amino acids linked this way you get a polypeptide. இது மாதிரி நிறைய அமினோ ஆசிட் கம்பைன் ஆகி பாலிபெப்டைட் கொடுக்குது. if the number of amino acids are less it is called as polypeptide. நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் N-1 அப்படிங்கிற ஃபார்ம்லாம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம 10 அமினோ ஆசிட்ஸ் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து நம்மளுக்கு 9 பெப்டைட் பாண்ட் கிடைக்கும். அதனால் N-1 அப்படிங்கிற ஃபார்ம்லாம் சொல்லுவாங்க. இஃப் ஹேஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் தென் இட் இஸ் கால்டு ப்ரோட்டீன். நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க, ப்ரோட்டீன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கிளைசின், அலனைன் கொடுத்துருக்காங்க. கிளைசினில் இருக்கக்கூடிய COH குரூப்பும் அலனைனில் இருக்கக்கூடிய NH2 குரூப்பும் நம்மளுக்கு ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகி பெப்டைடு பாண்டை கொடுக்குது. The amino end of the peptide is known as N-terminal or amino terminal. N வந்து ரியாக்ஷன் இன்வால்வ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, N-terminal அல்லது amino terminal. while the carboxy end இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா C-terminal அல்லது carboxy terminal. in general protein sequence are written from N-terminal to C-terminal தான். மேக்ஸிமம் N-terminal இருந்து எங்கே தான் இருக்கும், C-terminal. the atoms other than the side chain are called main chain or the backbone of the polypeptide. ஓகேவா, நம்ம நிறைய அமினோ ஆசிட் நிறைய அல்கைல் குரூப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அந்த பாலிபெப்டைடோட ஒரு பேக் போனாக கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து நம்ம NH2 COH குரூப்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த கொஸ்டின் போன இயர் கேட்டிருந்தாங்க. Classification of protein. Proteins are classified based on their structure, overall shape. அதோட ஸ்ட்ரக்சர் வந்து into 2 major types. அதை வந்து எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்களாம், பேஸ்ட் ஆன் their ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி. அப்படி தான் கொஸ்டின் கேட்பான், ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ப்ரோட்டீனை கிளாஸிஃபை பண்ணு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று எழுதி வச்சுட்டு வரக்கூடாது. ஓகேவா, அப்போ ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அதை பைப்ரஸ் ப்ரோட்டீன் அண்ட் குளோபுலார் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. பைப்ரஸ் ப்ரோட்டீன் ஆர் லீனியர் மாலிகுல் சிமிலர் டு ஃபைபர் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ உங்களுக்கு ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்சைம்ஸ், மயோக்ளோபின், இன்சுலின் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் லீனியராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி தான் இப்போ சொல்கிறோம். Fibrous proteins are linear molecules similar to fibers. These are generally insoluble in water and are held together by disulfide bridges. அதில் வந்து some disulfide, yes, double bond O group, அது சைட் செயினில் இருக்கக்கூடிய குரூப்பு. அந்த குரூப்னால நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிருக்கும் அல்லது அண்ட் வீக் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். நம்ம இப்போ NH2 COH குரூப்லாம் இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக அதில் என்ன கிடைக்கும், என்ன இருக்கும், ஹைட்ரஜன் பாண்டு. அதனால உங்களுக்கு நிறைய அப்படியே கம்பைன் ஆகிட்டே போகும். இந்த ப்ரோட்டீன்ஸ் ஆஃபன் யூஸ்ட் as ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன், எக்ஸாம்பிள் கெராட்டின் அண்டு கொலேஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஹேர், இந்த நெகம் இதுலையெல்லாம் இருக்கக்கூடியது. ஓகேவா, குளோபுலார் ப்ரோட்டீன்ஸ் செகண்ட் டைப் தான் என்னன்னு சொல்கிறாங்க, குளோபுலார் ப்ரோட்டீன் ஹேவ் அன் ஓவரால் ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படிங்கிறான். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஸ்பெரிக்கல் ஷேப் மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படி ஸ்பெரிக்கலாக தெரியாது, அதோட ஸ்ட்ரக்சர் அப்படி ஸ்பெரிக்கல் ஷேப். த பாலிபெப்டைட் செயின் இஸ் போல்டட் இன்டியா ஸ்பெரிக்கல், அப்படியே சுற்றிக்கிட்டே வருது. தீஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல்லி soluble in water and have many functions including catalysis. நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகக்கூடியது எதுவும் அந்த குளோபுலார் ப்ரோட்டீன். குளோபுலார் ப்ரோட்டீன் அப்படிங்கிறதா அப்படி நம்மளுக்கு கிடைக்குது. என்சைம்ஸ், மயோக்ளோபின், இன்சுலின் இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்.
மேலே சொன்னது கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். இங்கே ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட். ஆமாம், அமினோ ஆசிடோட பாலிமர் தான் என்னென்னு சொல்லுவாங்க, ப்ரோட்டீன்ஸ். த 3-dimensional ஸ்ட்ரக்சர் டிபெண்ட்ஸ் மெயின்லி ஆன் த செக்வென்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் ரெசிடியூ. எப்படி அமினோ ஆசிட் அதில் அரேஞ்ச் ஆகிருக்கோ அதை பொறுத்து அதுக்கு 3-dimensional ஸ்ட்ரக்சர்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இந்த ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை நம்ம 4 ஹிரார்கிக்கல் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசைப்படுத்தல் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்பாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் பாருங்கள், ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட் செயின்ஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் கனெக்டட் த்ரூ பெப்டைட் பாண்ட். ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது என்னது? பாலிபெப்டைட் செயின் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் கனெக்டட் த்ரூ peptide bond. ஓகேவா? the relative arrangement of amino acids in the polypeptide chain is called primary structure of protein. ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. NH2 குரூப்பும் COOH குரூப்பும் எப்படி ஒரு பெப்டைட் பாண்ட்னால லிங்க் ஆகி நார்மலாக எந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் ஆகி வருது அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னது? ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். இதில் வந்து நாலேஜ் ஆஃப் திஸ் இஸ் எசென்சியல் இஸ் ஈவன் ஸ்மால் சேஞ்ச் ஹவ் பொட்டன்ஷியல் டு ஆல்டர் த ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் யூ ப்ரோட்டீன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷனை என்ன ஆயிருமா? சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? அடுத்து செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன். த அமினோ ஆசிட்ஸ் இன் த பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம்ஸ் ஹைலி ரெகுலர் ஷேப்ஸ். அப்படியே ரெகுலர் எப்படி இருக்குமோ அந்த ஷேஃபில் தான் இருக்கும். அந்த ஷேப் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோ த ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் கார்பனைல் ஆக்சிஜன் அண்ட் த நெய்பரிங் அமீன் ஹைட்ரஜன். அமீன் ஹைட்ரஜனுக்கும் கார்பாக்சிலிக் ஆசிட் அந்த CO குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆக்சிஜனுக்கு இடையில ஹைட்ரஜன் பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு மெயின் செயின் கிரியேட் ஆகுது. இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சரை நம்ம 2 டைப்பாக சொல்கிறாங்க. ஒன்று ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சுவாலஜியில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ். இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் சப்ஸ்ட்ரக்சர் த அமினோ ஆசிட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ரைட் ஹேண்டட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு சுருள் வடிவ அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் எப்படி வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு? த்ரூ ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் கார்பனைல் ஆக்சிஜன் அண்ட் 1 அமினோ oxygen 1 amino acid with amino hydrogen of 5th residue. அது என்ன 5th residue? ஃபஸ்ட்டு ஒரு அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், அப்படியே ரெண்டாவது அமினோ ஆசிட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் அப்படின்னு போகும் இல்லையா? கண்டினியூஸாக நிறைய அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் ஆகி தானே ப்ரோட்டீன் கிடைக்குது. அதில் ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட்ஸ்க்கும் 5th அமினோ ஆசிட்ஸ்க்கு இடையில் ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் ஆகி இது மாதிரி ஒரு சுருள் வடிவ அமைப்பு நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது. அதை தான் N+4th ரெசிடியூ அப்படிங்கிறான். த சைட் செயின் ஆஃப் தி ரெசிடியூ ப்ராடக்ட் அவுட் சைட் ஆஃப் தி ஹெலிக்ஸ். ஓகேவா? அந்த ஆல்கைல் குரூப்பு இதெல்லாம் நம்மளுக்கு சைட் செயினில் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஹெலிக்ஸுக்கு வெளியே இருக்கும். மெயினாக அந்த ஃபங்க்ஷனல் குரூப் NH2COOH அதுக்கு இடையில இருக்கக்கூடிய லிங்கிங் CH2 குரூப்பு இது மாதிரி இருக்கக்கூடியது அந்த சுருளுக்குள்ளாரியே இருக்கும். சுருளுக்கு வெளியே என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க? அந்த சப்ஸ்ட்ரேட் குரூப்பெல்லாம் வெளியே தான் இருக்கும். ஓகேவா? த அமினோ ஆசிட் ப்ரோலின் ப்ரொடியூசஸ் கிங்க் இன் த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆஃபன் கால்டு ஹெலிக்ஸ் பிரேக்கர். ப்ரோலின் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறாங்க? அது ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால அது ஒரு ஹெலிக்ஸ் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? உங்களுக்கு கீழே ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஆர் குரூப் எல்லாமே அவுட் சைடில் இருக்குது. அடுத்து பீட்டா ஸ்ட்ராண்ட் சீட்டு மாதிரி இருக்குதா? பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் எக்ஸ்டெண்டட் பெப்டைட் செயின் ரேதர் தென் காயில்டு மாதிரி இல்லாமல் இது எப்படி இருக்குது? அது அப்படி ஷீட் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. இதுலேயும் ஆர் குரூப் அப்படிங்கிறது ஷீட்டுக்கு வெளியே தான் இருக்குது. உள்ள மெயினான அந்த ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும்தான் அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கு. த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அக்கர் பிட்வீன் மெயின் செயின் கார்பனைல் ஒன் சச் ஸ்ட்ராண்ட் அண்ட் அமினோ குரூப் ஆஃப் தி அட்ஜசன்ட் ஸ்ட்ராண்ட். ஓகேவா? அப்போது ஒரு இதுக்கும் ஒரு அமினோ ஆசிடுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அமினோ ஆசிடுக்கு இடையில் சம் ஆஃப் தி ஹைட்ரஜன் பாண்ட் மூலமாக உங்களுக்கு இது மாதிரி ஒரு சீட் லைக் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்டு பீட்டா ஷீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். த செகண்டரி ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் பீட்டா சீட்ஸ்லாம் இருக்கா? further folds to form the 3-dimensional arrangement. இன்னும் அது வந்து எப்படி தெரியுது? 3-dimensional arrangementக்கு சேஞ்ச் ஆகுது. This structure is called tertiary structure of the polypeptide. இது வந்து இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சரும் எப்படி ஸ்டெபிளைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த சைட் செயின் ஆஃப் அமினோ ஆசிட். சைட் செயின் அமினோ ஆசிட்ஸ்னால நம்மளுக்கு அது ஸ்டெபிளைஸ் ஆகி ஒரே இடத்துல இருக்குது. தீஸ் இன்ட்ராக்ஷன் இன்க்ளூட்ஸ் இந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ் நம்மளுக்கு பிரைமரி ஸ்ட்ரக்சர் செகண்டரி ஸ்ட்ரக்சர்லேயே சொன்னாங்க. பிட்வீன் சிஸ்டைன் ரெசிடியூஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஹைட்ரோபோபிக் ஹைட்ரஜன் வாண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷன் இது மாதிரி நிறைய இன்ட்ராக்ஷன் மூலமாக அது வந்து என்ன ஆகிக்குது? ஸ்டெபிளைஸ் பண்ணிக்குது. சரியா? அடுத்து குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். சம்
ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் பாலிபெப்டைட் செயின். ஒரு பாலிபெப்டைட் இருந்தாலும் அது ப்ரோட்டீன் தான், நிறைய இருந்துச்சுனாலும் அது ப்ரோட்டீன் தான். அந்த மாதிரி சில ப்ரோட்டீன்ஸுக்கு நிறைய பாலிபெப்டைட் செயின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டிங் ப்ரோட்டீன் ஹீமோக்ளோபின் கண்டைன்ஸ் 4 பாலிபெப்டைட் செயின். ஓகேவா? ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் பயோகார்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படியே மடித்த சங்கிலி மாதிரி இருக்கும், போல்டட் செயினாக இருக்கும். ஓகேவா? அப்போ 4 polypeptide chains, while DNA polymerase enzyme that makes copies of DNA has 10 polypeptide chains. DNA polymerase அப்படிங்கிறது நம்ம பாடியில் இருக்கிறது என்னவா? 10 polypeptide chains இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய மாலிகுலில் தான் நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேவா? In these proteins, the individual polypeptide chain interacts with each other to form the multimeric structure which known as the quaternary structure. நிறைய combine ஆகி கிடைக்கக்கூடியது. The interaction that stabilize the tertiary structure also stabilize the quaternary structure. ஓகேவா? டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இன்ட்ராக்ஷன்லாம் இருந்து அந்த ஸ்ட்ரக்சரை ஸ்டெபிலைஸ் பண்ணுச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிடைக்குது. உங்களுக்கு பாருங்கள் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாலிபெப்டைட் செயின், ஆல்ஃபா ஹெலிக்ஸ், அமினோ ஆசிட், சிம்பிளாக ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஆல்ஃபா ஹெலிக்ஸ் எப்படி இருக்குது, பாலிபெப்டைட் செயின் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதே காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் மாலிகுல் அந்த குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 4 ஃபோல்டட் செயின் மாதிரி இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், அதாவது ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு அமினோ ஆசிட்ஸ்னால, அதே ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது சிதைவடைஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஈச் ப்ரோட்டீன் ஹேஸ் ஏ யூனிக் 3 dimensional ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு பை இன்ட்ராக்ஷன் சச் அஸ் டைசல்ஃபைட் பாண்டு, ஹைட்ரஜன் பாண்டு, ஹைட்ரோபோபிக் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் மூலமாக நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது மேடப் ஆகிருக்கு. தீஸ் இன்ட்ராக்ஷன் கேன் பி டிஸ்டர்ப்டு when the protein is exposed to a higher temperature. Certain chemicals such as urea, நம்மளுக்கு இப்போ பாடியில் யூரியா லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, அயனிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. இது மாதிரிலாம் நடக்கும்போது ப்ரோட்டீனோட அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன ஆகுது? டெஸ்ட்ராய் ஆகுது. இட் லீட்ஸ் டு த லாஸ் ஆஃப் தி 3 dimensional ஸ்ட்ரக்சர் பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி. அதோட 3 dimensional ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஆனால் எக்காரணத்து கொண்டு நம்மளுக்கு ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ண முடியாது. அது சொல்லுவாங்க பாருங்கள், த ப்ராசஸ் ஆஃப் ப்ரோட்டீன் லாஸிங் இன் ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர் வித்தவுட் லாஸிங் த ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். ஓகேவா? is called denaturation. When a protein denatures, its biological function is also lost. அந்த ப்ரோட்டீன் செய்யக்கூடிய பயாலஜிக்கல் அந்த செயல்படு பகுதி எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும்? நடக்காது. அந்த ஒர்க் எதுவுமே நடக்காது. Since the primary structure is intact, this process can be reversed in certain proteins. அந்த ப்ராசஸே அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகுது? அப்படி ரிவர்ஸ் ஆகுது. திஸ் கேன் happen spontaneously upon restoring the original condition or with the help of special enzyme called saffrons. Proteins help protein fold correctly. அதாவது உங்களுக்கு அந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத வச்சே திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு தேவையான அந்த எனர்ஜியெல்லாம் கொடுத்து நம்ம என்னவா மாற்றலாம்? அதை ரீஸ்டோர் பண்ணி அதோட ஒரிஜினல் கண்டிஷன் என்ன, எந்த ஒரு ப்ரோட்டீன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? எக்ஸாம்பிள் கொயாகுலேஷன் ஆஃப் வெயிட் ஒயிட் பை ஆக்ஷன் ஆஃப் ஹீட். அதெல்லாம் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இப்போ வந்து எக்கை வந்து பச்சையாக ஊற்றுறோம், தண்ணியாட்டம் இருக்குது. அதே வந்து கொயாகுலேஷன் பண்ணுறதுக்காக அதை ஹீட் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சர்லாம் உடஞ்சிருது. ஆனாலும் அதில் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குமா? அதுக்கு பாருங்கள் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. Proteins are the functional unit of living things, play vital role in all biological process. எல்லா biological process நடக்கிறதுக்கும் proteins அப்படிங்கிறது மெயின் functional unitsஆக இருக்குது. All biochemical reaction occur in the living system are catalyzed by catalytic proteins called enzymes. ஓகேவா? அமினோ ஆசிட், புரோட்டீன் அண்ட் தென் என்சைம், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது அப்படியே லெவலாக அப்படியே செயினாக வரக்கூடிய ஒரு இதுதான். அப்போ எல்லா பயோகெமிக்கல் என்சைம் கேட்டாலிசிஸ் அப்படின்னு நம்ம சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற லெசனில் கூட படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷனும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் யூஸ் ஆகுது. ப்ரோட்டீன் சச்சஸ் கெராட்டின், கொலேஜன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பாருங்கள், ப்ரோட்டீன் சச்சஸ் கெராட்டின், கொலேஜன் ஆக்ட் அஸ் ஸ்ட்ரக்சரல் பேக் போன்ஸ். ஓகேவா? அப்போது நகம் மற்றும் முடியில் இருக்கக்கூடியது கெராட்டின் அப்படின்னு ஒரு 1 மார்க்கில் கூட சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் பேக் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டீன்ஸ் ஆர் யூஸ்டு
for transporting molecules hemoglobin hyacinths in the cell and control the movement of molecules in and out of the cell. Transporter அதிகமாக யூஸ் ஆகுது. antibodies help the body to fight various diseases. ஆன்டிபாடியை யூஸ் பண்ணி இருந்து நிறைய டிசீஸ்க்கு அகைன்ஸ்டாக இது ஃபைட் பண்ணுது. ப்ரோட்டீன்ஸ் ஆர் யூஸ்ட் as a messengers to coordinate many functions. இன்சுலின் glucagon controls the glucose level in the blood. நிறைய இதுக்கு மெசஞ்சராக ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணுது, அது அந்த ஃபங்க்ஷனை கரெக்டாக கண்ட்ரோல் வச்சிருக்கு. ப்ரோட்டீன் ஆக்ட் as a receptor that detect presence of certain signal molecule and activate the proper response. நம்மளுக்கு இப்போ ஒரு எறும்பு கடிக்குது அப்படின்னா இமீடியட் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா, அது மாதிரி சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் ஆர் ஆல்சோ used to store மெட்டல்ஸ் such as அயன், ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது நம்மளுக்கு அயன் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து enzymes. These are many biochemical reaction that occur in our living cells. என்சைம்னால தான் நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம பாடியில் நடக்குது. டைஜஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் ஹார்வெஸ்டிங் த எனர்ஜி ஃப்ரம் தெம். ஃபுட்டு டைஜஷன் ஆகிறதுக்கும் அந்த எனர்ஜி எல்லாத்துக்கும் சப்ளை ஆகிறதுக்கும் அண்டு நெசசரி மாலிகுல்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணி நம்ம பாடிக்கு செல்லுலார் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு என்சைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது. All this reaction are catalyzed by special proteins called enzyme. The biocatalyst acts, அதாவது எந்த ஒரு நம்ம அவுட் சைட்லேருந்து யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய என்சைமே நம்மளுக்கு என்னவா யூஸ் ஆகுது, கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகி நம்மளுக்கு அந்த ப்ராசஸை ஸ்பீட் பண்ணி விடுது. The biocatalyst accelerates the reaction rate in the order of 10 to the power 5 and also makes them highly specific. ஓகேவா? 10⁵ அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்பீட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து அது ஹைலி ஸ்பெசிஃபிக். எந்த ரியாக்ஷனுக்கு எந்த என்சைம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த என்சைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ சுக்ரோஸை வச்சு சுக்ரோஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணணும் நம்ம பாடியில் அப்படின்னா அப்புறம் அதுக்கு இன்வெர்டேஸ் அப்படிங்கிற என்சைம் மட்டும்தான் யூஸ் ஆகும். மற்ற வேறு என்சைம்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த ரியாக்ஷனை பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் கேட்டலிஸ்ட் த இன்டர்கன்வர்ஷன் ஆஃப் கார்போனிக் ஆசிட் டு வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற என்சைமு எதை வந்து சேஞ்ச் பண்ணுது, கார்போனிக் ஆசிட் டு வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுது. அதே சுக்ரோஸ் என்சைம் catalyze the hydrolysis of sucrose to fructose and glucose. அதே லாக்டோஸ் என்சைம் hydrolysis the lactose into constrained monosaccharide glucose and galactose தான் சேஞ்ச் ஆகுது. நம்ம லாக்டோஸ்லேயே படித்தோம், அதில் என்னென்ன மெயின் யூனிட் இருக்கும் அப்படின்னா. மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன், எப்படி இந்த என்சைமு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. என்சைம்ஸ் ஆர் பயோகேட்டலிஸ்ட் தட் கேட்டலிஸ்ட் ஏ ஸ்பெசிஃபிக் பயோகெமிக்கல் ரியாக்ஷன். அந்த பர்டிகுலர் பயோகெமிக்கல் ரியாக்ஷனுக்கு மட்டும். இப்போ பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. அந்த டயக்ராமில் ஒரு கீ கொடுத்துருக்காங்க, லாக் கொடுத்துருக்காங்க. ஒரு கீக்கு ஒரு லாக்குக்கு ஒரு கீ தான் சேரும். ஓகே, ஒன் மோர் கீனா அது அதே செட்டப்பில் இருக்கும். ஓகேவா? அதை தவிர வேறு கீ போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகாது, அந்த லாக்கு அது அக்செப்ட் ஆகிக்காது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க, எந்த என்சைமை எந்த ரியாக்ஷனுக்கு போடணுமோ அந்த என்சைம் மட்டும் தான் போட முடியும். வேறு என்சைம்லாம் போட்டு நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன் என்ன பண்ண முடியாது. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா they generally activate the reaction by reducing the activation energy reduce பண்ணி transition state stabilize பண்ணி அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுது. in a typical reaction enzyme E binds with the substrate. E வந்து எஸ்ஸோட உனக்கு யூஸ் ஆகுது. ஈயும் எஸ்ஸும் கம்பைன் ஆகி என்சைம் சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸாக மாறுது. அந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது திருப்பி என்சைமாகவும் ப்ராடக்டாகவும் மாறுது. அந்த என்சைம் அப்படிங்கிறது திருப்பி நம்மளுக்கு எப்போவுமே கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது திருப்பி ரீடைன் ஆயிடணும் பார்த்தீங்களா, அது மாதிரி திருப்பி ரீடைன் ஆயிடுது. ஓகேவா? அதுக்கப்புறம் அது அனதர் சப்ஸ்ட்ரேட் மாலிகுலோட போய் கேட்டலிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபர்தராக அந்த ரியாக்ஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். 11th சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற லெசனில் படிச்சிருக்கோம். E + S ES அப்படிங்கிறது என்ன என்சைம் ப்ளஸ் ப்ராடக்டாக மாறி போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்சைம் பற்றி அவ்வளோதான். இனிமேல் வரக்கூடிய டாபிக் எல்லாமே சின்ன சின்ன டாபிக்ஸாக இருக்கும். லிப்பிட்ஸ், கொழுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. லிப்பிட்ஸ் அப்படிங்கிறது ஆர்கானிக் மாலிகுல்ஸ் தட் ஆர் soluble in organic solvents such as chloroform and methanol and are insoluble in water. ஓகேவா? வாட்டரில் சால்யூபிள் ஆகிறது இல்லை. த வேர்ட் லிப்பிட் இஸ் derived from the Greek word lipos meaning fat. க்ரீக் வேர்டான லிப்போஸ்லேருந்து சொல்கிறாங்க, மீனிங் ஃபேட். தேர் ஆர் பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன் இன்க்ளூடிங் செல் வால்ஸ்க்கு அடியிலாம் நம்மளுக்கு ஒரு ஃபேட் அப்படியே இருக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த சன் இதிலேருந்து வந்து அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, அது மாதிரி ஓவராக டீஹைட்ரேஷனை தடுக்கிறது, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆகும். In addition, they also act as energy source for living system.
ஃபேட் ப்ரொவைட் 2 to 3 fold ஹையர் எனர்ஜி கம்பேர்ட் டு கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? ஃபேட்டில் வந்து கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீனை கம்பேர் பண்ணும்போது 2 to 3 மடங்கு அளவு எனர்ஜி என்ன பண்ணி வைக்கலாம், ஸ்டோர் பண்ணலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிபிட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் லிபிட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் சிம்பிள் லிபிட்ஸ், காம்பவுண்ட் லிபிட்ஸ் அண்ட் டெரிவ்டு லிபிட்ஸ் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. சிம்பிள் லிபிட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்தராக கிளாசிஃபைட் இன்டு ஃபேட்ஸ் விச் ஆர் எஸ்டர்ஸ். ஃபேட்ஸ் அப்படிங்கிறது எஸ்டர்ஸ் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் வித் கிளிசரால். அதாவது ஃபேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் வேக்சஸ் அதாவது அந்த ப்ரைமரி லிபிட்ஸ் அப்படின்னு சிம்பிள் லிபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் லிபிட்ஸை ஃபேட்ஸ்னும் வேக்ஸ்னும் பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஃபேட்ஸ் அப்படிங்கிறது லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் வித் கிளிசரால், வேக்ஸ் அப்படிங்கிறது எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் வித் லாங் செயின் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்பவுண்ட் லிபிட்ஸ் ஆர் த எஸ்டர்ஸ் ஆஃப் சிம்பிள் ஃபேட்டி ஆசிட் வித் கிளிசரால். சிம்பிள் ஃபேட்டி ஆசிடும் கிளிசராலும் கண்டெயின் ஆகிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி அடிஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுக்கு பேர் காம்பவுண்ட் லிபிட். பேஸ்ட் ஆன் த குரூப் அட்டாச்ட் தே ஆர் ஃபர்தர் கிளாஸ்டு இன்டு பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் கிளைகோலிபிட்ஸ் அண்ட் லிப்போப்ரோட்டீன். காம்பவுண்ட் லிபிட்டை திருப்பி எப்படி பிரிக்கிறாங்களாம், 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. பாஸ்போலிபிடு, கிளைகோலிபிட் அண்ட் லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு. அடுத்து பாஸ்போலிபிட்ஸ் தேர்ட் டைப் இருக்குது பார்த்தீங்களா, சிம்பிள் காம்பவுண்ட் பாஸ்போ அப்படின்னு படிச்சோம். பாஸ்போலிபிட்ஸ் contain a phosphoester linkage while the glycolipids contain sugar molecule attached. the lipoprotein அப்படிங்கிறது are complexes of lipid with protein. அந்த பேர்லேயே இருக்குது அது எது அட்டாச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது அதோட நேம்லேயே நம்மளுக்கு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிபிட்ஸோட உயிரியல் முக்கியத்துவம் என்ன. லிபிட்ஸ் ஆர் த இன்டெக்ரல் காம்பனண்ட் ஆஃப் செல் மெம்பரேன். செல் மெம்பரனுக்கு பக்கத்துலேயே ஒரு லேயர் இருக்கக்கூடியது. தே ஆர் நெசசரி ஆஃப் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி ஆஃப் தி செல். அடுத்து த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ட்ரை கிளிசரைட் இன் அனிமல்ஸ் அஸ் அன் எனர்ஜி ரிசர்வ். எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. த ஈல்டு மோர் எனர்ஜி தென் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன். அடுத்து தே ஆக்ட் அஸ் ஏ ப்ரொடக்டிவ் கோட்டிங் இன் அக்வாட்டிக் ஆர்கானிசம். ஒரு ப்ரொடக்டிவ் கோட்டிங் மாதிரி மேலே ஒரு கொழுப்பு படலம் மாதிரி இருந்து அதை மறைச்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து லிபிட்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ கிவ் ப்ரொடக்ஷன் டு இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஒரு இன்டர்னல் ஆர்கன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த லிபிட்ஸ் ஆர் ஃபேட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. லிபிட்ஸ் ஹெல்ப் இன் த அப்சார்ப்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். ஓகேவா? லிபிட்ஸ் அப்படிங்கிறது அப்சார்ப்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்க்கு இந்த யூஸ் ஆகுது. தே ஆர் எசென்சியல் ஃபார் ஆக்டிவேஷன் ஆஃப் என்சைம் சச் அஸ் லிபேசஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்னால இதோட ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது. லிபிட்ஸ் ஆக்ட் அஸ் ஏ எமல்சிஃபையர் இன் த ஃபேட் மெட்டபாலிசம். லிபிட்ஸ் அப்படிங்கிறது எமல்சிஃபையிங் ஏஜென்ட். இதெல்லாம் எங்கே எமல்ஷன்ஸ் இதெல்லாம் எங்கே படிச்சிருப்பீங்க, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க இல்லையா. அந்த ஃபேட் மெட்டபாலிசத்தில் இந்த லிபிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு எமல்சிஃபையராக யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அப்படிங்கிறது ஆர் ஸ்மால் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் கேனாட் பி சிந்தசிஸ்டு பை அவர் பாடி. விட்டமின்ஸ் வந்து நம்ம இப்போ அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா அதையே நம்ம பாடியிலேயும் சிந்தசிஸ் ஆகுது, சிலது பாடியும் சிந்தசிஸ் ஆகலை, ஃபுட்டு மூலமாக சிலது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த விட்டமின்ஸு சுத்தமாக நம்ம பாடியில் கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எது மூலமாக தான் நம்ம கொடுத்தாகணும், நம்ம ஃபுட்டு மூலமாக தான் கொடுத்தாகணும். ஹென்ஸ் இட் மஸ்ட் பி அப்ளைன் த்ரூ டயட். த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் நாட் ஹை. நிறைய இதாக இருக்காது. பட் த டெஃபிஷியன்சி காசஸ் ஆர் எக்ஸஸ் கேன் காஸ் டிசீசஸ். எக்ஸ்ட்ரா கரெக்டாக இருக்கணும், அதோட லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். எக்ஸஸாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. அன்லைக் கார்போஹைட்ரேட் அண்ட் லிபிட்ஸ் தே ஆர் எனர்ஜி சோர்ஸ். இதுவும் எனர்ஜி சோர்ஸ். ஈச் விட்டமின் ஹேஸ் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். எனர்ஜி சோர்ஸ் கிடையாது, இது வந்து என்னது, விட்டமின் ஹேஸ் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இன் த லிவிங் சிஸ்டம். மோஸ்ட்லி as கோஎன்சைமாக ஆக்ட் பண்ணுது. அப்போ கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். த நேம் விட்டமின் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் விட்டல் அமீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டல் அமீன்ஸ் ரெஃபரிங் டு த விட்டமின் ஐடென்டிஃபைடு இயர்லியர் விச் ஆர் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட்லேருந்து கொண்டுட்டு வந்தது தான் இந்த விட்டல் அமீன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து விட்டமின்ஸ் ஆர் எசென்சியல் ஃபார் த நார்மல் க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அவர் ஹெல்த். விட்டமின் டெஃபிஷியன்சி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாடியில் ஏகப்பட்ட டிசீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டமின்ஸோட லெவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போவுமே கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். ஓகே, அதுக்கு தான் சரி விகித உணவு அப்படின்லாம் சொல்லுவாங்க. கரெக்டான நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல அதுலேருந்து எவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குது
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் விட்டமின். விட்டமின்ஸ் அப்படிங்கிறது கிளாசிஃபைட் இன்ட்டு 2 குரூப்ஸ். சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம். ஒன்று வாட்டர் சால்யூபிள் விட்டமின், அனதர் ஒன் ஃபேட் சால்யூபிள் விட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஃபேட் சால்யூபிள் விட்டமின். அந்த தீஸ் விட்டமின்ஸ் அப்சர்வ்ட் பெஸ்ட் வென் டேக்கன் வித் ஃபேட்டி ஃபுட் அண்ட் ஆர் ஸ்டோர்டு இன் ஃபேட்டி டிஷ்யூஸ் அண்ட் லிவர்ஸில் வந்து இது ஸ்டோர் ஆகிருக்குமா. அப்போ அது எதனால் டிசால்வ் ஆகுது? ஃபேட்ஸ்னால டிசால்வ் ஆகுது. These vitamins do not dissolve in water. வாட்டரில் டிசால்வ் ஆகாது. hence they are called fat soluble vitamins. விட்டமின் A, D, E, K இதெல்லாம் இங்கே படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி சுவாலஜிலையோ இல்லை சின்ன கிளாஸ்லையோ தெளிவாக படிச்சிருப்பீங்க. அடுத்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின். விட்டமின் பிலேயே பாருங்கள் நிறைய டைப் இருக்குது. அண்ட் சி ஆர் ரெடிலி சால்யூபிள் இன் வாட்டர். அந்த கான்ட்ரி ஃபேட் சால்யூபிள் விட்டமின் மாதிரி தேஸ் கேனாட் பி ஸ்டோர்டு. அது வந்து விட்டமின் ஓரளவு ஸ்டோர் ஆகும், ஆனால் இங்கே என்ன ஆகாது? ஸ்டோர் ஆகாது. த எக்ஸஸ் விட்டமின் ப்ரெசன்ட் வில் பி எக்ஸ்கிரீட்டட் த்ரூ யூரின் அண்ட் ஆர் நாட் ஸ்டோர்ட் இன் அவர் பாடி. என்ன தான் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு அந்த விட்டமின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருளை சாப்பிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுது? யூரின் மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகுது? வெளியே போயிடுது. ஹென்ஸ் தீஸ் 2 விட்டமின்ஸ் should be supplied regularly to our body. 2 விட்டமின்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக பாடிக்கு. இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் பி விட்டமின்ஸ் ஆர் ஒன்ஸ் கன்சிடர்ட் as விட்டமின்ஸ் பட் ஆர் நோ லாங்கர் கன்சிடர்ட் as. அதாவது அந்த B1, B2, B3ல அத்தனை நம்பர்ஸ் இல்லை, சில நம்பர்ஸ் மிஸ் ஆகுது. அதெல்லாம் இப்போ விட்டமின்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல அப்படிங்கிறான். ஓகேவா? அதுக்காக கேப் விட்டு அது சொல்லியிருக்காங்க. விட்டமின்ஸ் their source function and their டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன விட்டமின் இருக்குது, அந்த விட்டமினோட சோர்ஸஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அடுத்து பார்த்திங்கன்னா அதோட டிஃபிஷியன்சி, அதனால் ஏற்படக்கூடிய டிசீசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விட்டமின் ஏ ரெட்டினால் அப்படின்னு சொல்கிறோம். லிவர் ஆயில் இருக்குது. ஃபிஷ்ஷு, கேரட்டு, மில்க்கு, ஸ்பினாச், கீரை அண்ட் ஃப்ரூட்ஸ் சச்சஸ் பப்பாயா அண்ட் மேங்கோவில் நம்மளுக்கு இந்த விட்டமின் ஏ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்ன ஒரு நோய் சொல்லுவாங்க? விஷன் அண்ட் க்ரோத், மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ், ஜெரோஃப்தால்மியா, கெராட்டினைசேஷன் ஆஃப் ஸ்கின். ஓகேவா? அந்த மாதிரி டிசீஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு விட்டமின் பற்றாக்குறையினால நடக்குது? விட்டமின் ஏ ரெட்டினால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விட்டமின் B1 தயமின், ஈஸ்ட், மில்க்கு, ஜெரால்ஸ், க்ரீன் வெஜிடபிள், லிவர், ஃபோர்க்கு. ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎன்சைம் இன் த ஃபார்ம் ஆஃப் தயமின் பைரோபாஸ்பேட் இன் கிளைகாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு சைக்கிள் படிப்பீங்களா? அந்த கிளைகாலிசிஸில் ஒரு கோஎன்சைமாக ஆக்ட் பண்ணக்கூடிய தயமின் பைரோபாஸ்பேட் அப்படிங்கிற ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் B1 நம்ம பாடிக்கு ரொம்ப தேவைப்படுது. சப்போஸ் இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டிசீஸ்லாம் க்ரியேட் ஆகும் அப்படின்னா பெரிபெரல் நர்வ் டேமேஜஸ்லாம் க்ரியேட் ஆகும். ஓகே, அடுத்து விட்டமின் B2 ரிபோப்ளோவின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய என்னென்ன சோர்ஸ்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு படித்தா உங்களுக்கே தெரியும். அது என்னவா ஃபங்க்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎன்சைம். எல்லாமே மேக்ஸிமம் கோஎன்சைம் தான் விட்டமினாக இருக்கக்கூடியதெல்லாம். இந்த ஃபார்ம் ஆஃப் FMN அண்ட் FAD ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைட் இன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். பயோகெமிக்கல் ரியாக்ஷனில் இது ஒரு கோஎன்சைமாக ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இதோட பற்றாக்குறையினால் நம்மளுக்கு ஜிலேசியஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகுது. அதாவது மவுத்து, லிப்ஸு, டங்க் இதுலையெல்லாம் பார்த்திங்கன்னா கார்னரில் ஒரு வெடிப்பு மாதிரி க்ரியேட் ஆகக்கூடியதான் நம்மளுக்கு இந்த டிசீஸ் சொல்கிறாங்க. அடுத்து விட்டமின் B3 நியாசின் அப்படிங்கிறான். அது வந்து கோஎன்சைம் இன் த ஃபார்ம் ஆஃப் NAD அண்ட் NADP+ இன் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? இதோட டிஃபிஷியன்சினால பெல்லாக்ரா ஃபோட்டோ சென்சிட்டிவ் ட்ரமாட்டிக்ஸ் பெல்லாக்ரா அப்படிங்கிற ஒரு நோயை க்ரியேட் பண்ணுது. விட்டமின் B5 பேண்டத்தனிக் ஆசிட், அது வந்து பார்ட் ஆஃப் கோஎன்சைம் ஏ இன் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு இது யூஸ் ஆகுது. இது அந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டெல்லாம் தான் இதுக்கு முன்னாடி படித்தோம். அதை வந்து அதோட வளர்ச்சிதை மாற்றத்துக்கு எது யூஸ் ஆகுதான்? இந்த விட்டமின் B5 அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இன்அடிக்குவேட் குரோத், கரெக்டான வளர்ச்சி இல்லை, சரியான வளர்ச்சி. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமான வளர்ச்சியில் இருப்பாங்க, அந்த வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்காது. இன்னொன்று ரொம்ப வந்து மெச்சூரிட்டியே இல்லாமல் இருப்பாங்க, அது மாதிரி இருக்கக்கூடியது. அடுத்து விட்டமின் B6 பைரிடாக்சின். ஓகேவா? கோஎன்சைம் இன் அமினோ ஆசிட் மெட்டபாலிசம், ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஓகேவா? ஹீமோக்ளோபினில் மெயின் செயல்படு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. த ஆக்டிவ் பார்ட் ஆஃப் தி ஹீமோக்ளோபின் இஸ் ஹீம் குரூப் அப்படிம்பாங்க. அந்த ஹீம் குரூப்பை டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எது கோஎன்சைமாக யூஸ் ஆகுது? இந்த விட்டமின் B6 தான். அதோட ப்ராப்ளம்னால கன்வல்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கன்வல்ஷன்ஸ் அப்படின்னா இட்ஸ் அப்நார்மல். அடுத்து விட்டமின் B7 அது வந்து எதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோஎன்சைம் இன் ஃபேட்டி ஆசிட்ஸ் பயோசிந்தசிஸ். ஃபேட்டி ஆசிட்டை வந்து பயோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எது யூஸ் ஆகுது? இந்த விட்டமின் B7 யூஸ் ஆகுது. இது வந்து
இல்லை அதாவது குறைவாக இருந்துச்சு அப்படின்னா டிப்ரெஷனாக இருக்கும், ஹேர் லாஸ், மசில் பெயின் இதெல்லாம் க்ரியேட் ஆகும். விட்டமின் B9 ஃபோலிக் ஆசிடு, இந்த மேக்ஸிமம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து கம்பல்சரி கொடுப்பாங்க. அது வந்து நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ், மேச்சுரேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு. ஓகேவா? மேகோபிளாஸ்டிக் அனீமியா, ஒரு ரத்த சோகை, ஒன் டைப் ஆஃப் அந்த அனிமிக் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் இதோட டிஃபிஷியன்சினால். அடுத்து விட்டமின் B12 சயனோகோபாலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோஎன்சைமின் அமினோ ஆசிட் மெட்டபாலிசம், ரெட் பிளட் செல்ஸ் மேச்சுரேஷன், பெர்னீசியஸ் அனீமியா, அதாவது அனிமிக் ப்ராப்ளத்துலேயே நிறைய வெரைட்டி அனிமிக் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், விட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். சி அப்படின்னாவே நம்மளுக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு தெரியும். கோஎன்சைமின் ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம பாடியில் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுக்குடல் இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம பாடியிலேயே இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகணும். அதுக்கு இந்த கோஎன்சைமாக விட்டமின் சி யூஸ் ஆகுது. பில்டிங் ஆஃப் கொலேஜன், ஸ்கர்வி அப்படி இந்த பல்லு, ஈறு இந்த மாதிரி இடத்துலலாம் ரத்தம் வடிகிறது, அதுக்கு பேர் தான் இதை சொல்லுவாங்க. அடுத்து விட்டமின் டி, ஹோலோகால்சிஃபெரால், D3, எர்கோகால்சிஃபெரால், D2 அப்படின்னு சொல்கிறான். இது எந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இது யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்சார்ப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கால்சியம் மெயின்டெனன்ஸுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து பற்றாக்குறையினால ரிக்கட்ஸ், சில்ட்ரனுக்காக இருந்தால் ரிக்கட்ஸ், அதே ஆஸ்ட்ரோமால்சியா அப்படிங்கிறது அடல்ட்ஸ் நம்ம மாதிரி பெரியவங்களுக்கு அது வந்து என்னவா இருக்குது, அஸ்ட்ரோமால்சியா அப்படிங்கிற ஒரு நோயை க்ரியேட் பண்ணுது. விட்டமின் இ, டோகோபெரால்ஸ், இது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக யூஸ் ஆகுது. மஸ்குலர் டயஸ்ட்ரோபி, மஸ்குலர் வீக்னஸ், நிறைய பேருக்கு அந்த தசை குறைபாடுனால அவங்களால நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்க முடியாது. ஓகேவா? அண்ட் நியூராலஜிக்கல் டிஸ்இன்ஃபெக்ஷன், நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் அதெல்லாம் வரத்துக்கு இந்த விட்டமின் இ அப்படிங்கிறது காரணமாக இருக்குது. அடுத்து விட்டமின் கே, இது வந்து பிளட் கிளாட்டிங், இந்த ஹீமோபிலியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதாவது ஒரு நம்ம பாடியில் ஏதாவது ஒரு இடத்துல காயம் ஏற்பட்டுருச்சுன்னா அதுலேருந்து ரத்தம் வந்து நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் அது பிளட் கிளாட்டிங். அப்போ விட்டமின் கே அப்படிங்கிற விட்டமின் இல்லை நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் என்ன ஆகாது, கிளாட் ஆகாது, அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆஃப் பிளட் கிளாட்டிங் டைம், இது மாதிரி டிசீசஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு இந்த விட்டமின்ஸ் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம பாடிக்கு கம்பல்சரி தேவை அப்படிங்கிறதுனால இந்த பயோமாலிகுல்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.